முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. தையிட்டி சட்டவிரோத விகாரையில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் அவர்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் பேச்சு. பாதாள உலக குழுக்கும் சஜித் பிரேமதாச அவர்களினுடைய அணிக்கும் நெருங்கிய தொடர்பு, ஆளும் தரப்பு பகிரங்க குற்றச்சாட்டு. இவை தொடர்பான தொகுப்பை தான் இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். வணக்கம், நான் தூயவன் துரைசிங்கம், தமிழுக்காக. முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் நேற்றோடு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் வடக்கு கிழக்கு தமிழர் பகுதிகளிலும் புலம்பெயர் தேசங்களிலும் அனுஷ்டிக்கப்படுவது வழமை. ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு வாரம் தொடர்பான பல்வேறு செய்திகள் இன்றைய தினம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அவற்றை தொகுப்பாக தரலாம் என்று நினைக்கின்றேன். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கான போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நடைபெறுவது வழமை. அதே போன்று நேற்றைய தினம் பௌர்ணமி நாளாக இருக்கின்றபடியினால் பௌத்தர்களினுடைய முக்கிய பௌர்ணமி நாளாக அது இருக்கிறது. குறிப்பாக வெசாக் பண்டிகை இலங்கை பூராகவும் கொண்டாடப்படுகிறது. தையிட்டி விகாரைக்கு தாமாக வந்த சிங்கள மக்களை விட அழைத்து வரப்படுகின்ற சிங்கள மக்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே அங்கு தங்களினுடைய சொந்த காணிகளை கேட்டு போராடுகின்ற மக்கள் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுப்பது வழமை. அதே போன்றுதான் நேற்றைய நாளிலும் அந்த இடத்தில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதன் காரணமாக தையிட்டி பிரதேசம் முழுவதும் பல போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். அங்கு போலீசாரினால் நீதிமன்ற கட்டளை வாசிக்கப்பட்டது. அது தொடர்பாகவும் நீங்கள் பார்ப்பதற்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும். இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் அந்த மக்களுக்காக குரல் கொடுத்து வருவது வழமை. அது போன்றுதான் நேற்றைய தினமும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி மாத்திரமல்லாது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய பேரவையினுடைய அங்கத்தவர்களும் அந்த இடத்துக்கு வருகின்றிருந்தார்கள். குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வராசா கஜேந்திரன், சட்டத்தரணி காண்டிபன் அவர்கள், அதே போன்று சிவாஜிலிங்கம் அவர்கள், மூத்த சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா அவர்கள், இவ்வாறு பல அரசியல் தரப்பினரும் கலந்து கொண்டிருந்ததை காணக்கூடியதாக இருந்தது. அதற்கு மேலதிகமாக தமிழ் தேசிய பேரவையினுடைய ஆதரவாளர்களும் அந்த பகுதியிலே இருக்கின்ற மக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இவ்வாறு கலந்து கொள்கின்ற அந்த இடத்தில் மக்களினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு அந்த இடத்தில் பரிமாறப்பட்டு இருந்தது. நேற்று அந்த இடத்தில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். ஆக்கிரமிப்புகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற இடங்களில் எங்களது வடுக்களையும் எங்கள் வழிகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் சொல்ல வேண்டிய கடப்பாட்டில் இருக்கிறோம், சொல்லியே தீர வேண்டும். அதே போன்று முள்ளிவாய்க்கால் கஞ்சி பல்வேறு இடங்களில் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. உணர்வு பூர்வமாக முல்லைத்தீவினுடைய முள்ளிவாய்க்கால் மண்ணில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளினால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்கப்பட்டு வீதியினால் சென்று வருபவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அந்த இடத்தில் பல இளைஞர்களையும் காணக்கூடியதாக இருந்தது. இது வரவேற்கத்தக்க ஒரு விடயமாகவும் இருந்தது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் சமூகமும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை தயாரித்து பல்வேறு இடங்களில் கொடுத்து வருகின்றார்கள். நேற்றைய தினம் யாழில் பல இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிரப்பட்டது. அதே போன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் நேற்று முன்தினம் ஒரு சிறப்பான ஒரு செயலை செய்திருந்தார்கள். அது வரவேற்கத்தக்க ஒரு விடயம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் தொகுதி ஒரு தொகையினர் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் அமைந்திருக்கின்ற முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு வருகிறது. அங்கு சிரமதானத்தில் ஈடுபட்டிருந்த அந்த பகுதி மக்களோடு இணைந்து அந்த இடத்தினை துப்புரவு செய்கின்ற பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு விடயம். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கிழக்கு பல்கலைக்கழகம் தான் தமிழரினுடைய இருப்பினை தக்க வைக்கின்ற பல்கலைக்கழகமாக இருக்கின்ற போது யாழ் பல்கலைக்கழகம் எப்போதும் தமிழ் தேசியத்தோடு தான் இருக்கின்றது என்பதை பறைசாற்றி கொண்டே இருக்கிறது. அதற்கு இந்த செயலும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. முள்ளிவாய்க்கால் வாரம் ஆரம்பித்தால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி பிரதானமானது. அன்புக்குரியவர்களே, முள்ளிவாய்க்கால் கஞ்சியை கொடுக்கின்ற போது அதனை முள்ளிவாய்க்கால் கஞ்சியாக மாத்திரம் கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அதற்குள் பால் விடுவது, இனிப்பு போடுவது, அதனை மோடிஃபை பண்ற விடயங்களை தவிர்த்து கொள்வது சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால்
முள்ளிவாய்க்கால் என்கின்ற ஒரு குறுகிய பிரதேசத்துக்குள் பல லட்சம் தமிழ் மக்கள் ஒடுக்கப்பட்டு இனவாதிகளினால் தொடர்ச்சியாக கொலை செய்யப்பட்ட போது அங்கு உணவு கிடைக்கவில்லை. மக்கள் உணவுக்காக திண்டாடி கொண்டிருக்கின்ற போது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய TRO அமைப்பு பல்வேறு இடங்களில் கஞ்சிகள் காய்ச்சி வழங்கினார்கள். அந்த கஞ்சியும் அங்கு இருந்த மக்களில் 30 வீதமானவர்களுக்கு தான் போதுமானதாக இருந்தது. அரிசியையும் உப்பு தண்ணியையும் வைத்து மாத்திரம் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதுதான் முள்ளிவாய்க்கால் கஞ்சி. ஆகவே அதனை அவ்வாறே வழங்குங்கள். அதுதான் இனத்தினுடைய வடுக்களை அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற ஒரு விடயமாக இருக்கும். ஆகவே இந்த விடயத்தை அவதானம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நேற்றைய தினம் செல்வச்சன்னதி ஆலயத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பாகவும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டதாக அறிந்தோம். இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயம். நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி சமூக செயற்பாட்டாளர்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டதை அவதானிக்க முடிந்தது. இதுவும் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த வருடம் மே மாதம் 18ஆம் தேதி 16வது இன அழிப்பு நினைவு நாள். ஆகவே உங்களால் முடிந்தால் ஈழத்தில் இருப்பீர்கள் என்றால் அந்த நாளில் முள்ளிவாய்க்கால் மண்ணுக்கு விஜயம் செய்யுங்கள். இப்போதும் அந்த மண் போர் வடுக்களையும் போரினுடைய அடையாளங்களையும் சுமந்து இருப்பதை காணக்கூடியதாக இருக்கும். அதே போன்று மாகாண சபை தேர்தல் இடம்பெறுமாக இருந்தால் தமிழரசு கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக சுமந்திரன் இருக்கக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்களில் இப்பொழுது பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அதாவது கந்தரோடையில் அமைந்துள்ள சித்தார்த்தன் அவர்களினுடைய வீட்டில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் தமிழரசு கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது. உள்ளூராட்சி சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக அங்கு சுமந்திரன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்காவிட்டால் அந்த இடத்தில் தான் களமிறங்க இருப்பதாக கூறியிருக்கின்றார். அது அரசியல் வட்டாரங்களில் பேசு பொருளாக மாறி இருக்கிறது. சமூக வலைத்தளங்களில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு முடிவு கட்டுகிறார் சுமந்திரன் என்று ஒரு தரப்பினர் அவருக்கு வாழ்த்துக்களையும் கூறிய வண்ணம் இருப்பதை அவதானிக்கக்கூடியது. இது சமூக வலைத்தளங்களில் வளமையாக நடைபெறுகின்ற ஒரு விடயம். சமூக வலைத்தளங்களில் இது வளமையாக இருக்கின்ற ஒரு விடயம் தான். 2 தரப்பினர் இருப்பார்கள். ஒருவர் அவர்களை ஆதரித்தார், ஒருவர் எதிர்ப்பார்கள். அவர்கள் 2 அணியினரும் சண்டை பிடித்துக் கொள்வார்கள். அது வளமையாக நடைபெறுகின்ற ஒரு விடயம். எது எவ்வாறாக இருந்தாலும் மாகாண சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் தான் இது உண்மையான விடயமா இல்லையா என்பது தொடர்பாக தெரிய வரும் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கையின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரினால் ஒரு பகிரங்க குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கையில் இருக்கின்ற பாதாள உலக குழுக்களோடு எதிர்த்தரப்பினராக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி போன்ற எதிர்த்தரப்பு கட்சிகள் பலவற்றுக்கு பாதாள உலக குழுக்களோடு தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அவர் அதற்கான ஆதாரங்களையும் மிக விரைவில் வெளியிட இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக குறிப்பிட்ட காலப்பகுதிக்குள் 70க்கு மேற்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 52 பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள். இவை அனைத்தும் பாதாள உலக கும்பல்களினால் இடம்பெற்ற ஒரு விடயமாக இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். குறித்த சம்பவங்களுக்கும் எதிர்த்தரப்பினருக்கும் தொடர்பு இருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் பகிரங்க குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கின்றார். அதற்கான ஆதாரங்களையும் மிக விரைவில் அவர் கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பிலும் ஐக்கிய தேசிய கட்சி சார்பிலும் ஏனைய எதிர்கட்சி சார்புகளிலும் போட்டியிட்டவர்களும் அதில் வெற்றி பெற்றவர்களில் பலரும் பாதாள உலக குழுக்களை சேர்ந்தவர்கள் என்றும் அதற்கான ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாகவும் மிக விரைவில் அதனை வெளியிட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விடயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. பாதாள உலக குழுக்கள் என்பது இலங்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டிய முக்கியமான ஒரு விடயம். அவ்வாறு இருக்கின்ற போது உண்மையில் இந்த எதிர்கட்சியினர் பாதாள உலக குழுக்களோடு இணைந்தது செயற்பட்டார்களா என்பது தொடர்பாக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆதாரங்கள் வெளிவந்தால்தான் அந்த விடயங்கள் வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு மாநகர சபையை ஐக்கிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்பொழுது பேசப்படுகிறது. ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவராக இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்கள் இப்பொழுது எதிர்த்தரப்பு அனைவரோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இருப்பதாகவும் அதனூடாக அவருக்கு சாதகமான பதில் கிடைத்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
ஆனால் விஜித கேரத் அவர்கள் அதனை எதிர்த்திருந்தார். நிச்சயமாக கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி தான் ஆட்சி அமைக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். பார்க்கலாம் இது எவ்வாறு அமைய போகிறது. கொழும்பு மாநகர சபை தெற்குக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. அரசியல் ரீதியாக யாழ்ப்பாண மாநகர சபை எவ்வாறு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே போன்றுதான் தெற்கில் கொழும்பு மாநகர சபை முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவே அங்கு இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் ஒரு போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. யார் கொழும்பு மாநகர சபையை கைப்பற்றுவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். யாழ்ப்பாணம் இளவாலை பகுதியில் தனது 6 வயது மகனுக்கு உணவில் விஷத்தை கலந்து தந்தையொருவர் உணவை ஊட்டி விட்டிருக்கின்றார். அதன் பின்னர் பிள்ளையினுடைய வாயிலிருந்து நுரை வெளியே வர தொடங்கியதை தொடர்ந்து அதனை அவதானித்த பெற்றோர் உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். அப்போதுதான் பிள்ளையினுடைய உடலில் விஷம் கலந்திருப்பதாக தெரிய வருகிறது. தற்பொழுது குறித்த சிறுவன் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தந்தை தலைமறைவாகி உள்ளதனால் அவரை தேடும் பணியில் இளவாலை போலீசார் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. உண்மையில் இது எவ்வாறான ஒரு மனநிலை என்று தெரியவில்லை. அவர் மன ரீதியாக ஏதாவது பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருந்தாரா என்ன என்று தெரியவில்லை. ஆனால் இது ஒரு வேதனைக்குரிய விடயம். பெற்ற தந்தையால் தன்னுடைய குழந்தைக்கு உணவில் விஷம் கொடுப்பது என்பது கவலைப்பட வேண்டிய ஒரு விடயம். மேலதிக விசாரணைகளை இளவாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இவைதான் இன்றைய தினம் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. மற்றும் ஒரு தொகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.